வெல்கம் டு ஆத்மா. மனித உறவுகளுக்கு அப்பாற்பட்ட உறவுகள் இவ்வுலகில் இருக்கிறதா? இருக்கிறது. இயற்கையை நேசிப்பது, பறவைகளை நேசிப்பது, விலங்குகளை நேசிப்பது, கட்டிய வீட்டை நேசிப்பது, ஆசையாய் வாங்கிய வாகனங்களை நேசிப்பது. நேசிப்பது என்றால் சும்மா இல்லை, ஆத்மார்த்தமான நேசிப்பு. நமக்கு பிடித்த உறவுகள் மீதும் பொருட்கள் மீதும் ஏன் அளவு கடந்த நேசம் ஏற்படுகிறது? ஈர்ப்பு ஏன் உண்டாகிறது? உள்ளிருக்கும் ஆத்மா ஆசைப்படுவதால் அந்த பொருட்கள் மீது ஒரு விதமான காதல். அப்படிப்பட்ட பொருட்களை இழக்கும் பொழுது அந்த ஆத்மாவின் பரிதவிப்பு என்ன என்பது பல கதைகளில் நாம் பார்த்திருக்கிறோம். உதாரணத்திற்கு, திரைப்படங்களில் தான் ஆசைப்பட்ட பொம்மைக்குள் உயிரிழந்த ஆத்மாக்கள் புகுந்து தவறு செய்தவர்களை தண்டிக்க தொடங்குகிறது. தான் ஆசைப்பட்ட வீட்டிற்குள் வாழ முடியாமல் ஏமாந்து போன ஆத்மாக்கள் அந்த வீட்டுக்குள்ளே யாரையும் விடாமல் செய்வதையும் பார்த்திருக்கிறோம். இங்கு நம் கதையில் ஒரு ஆத்மா எந்த பொருளை அளவு கடந்து நேசித்தது என்று தெரியுமா? இதுவரை நாம் பார்க்காத புது ஆத்மாவுடன் பயணிக்கலாம். வாருங்கள். கலை இழந்து மயான மாதிரி இருக்கிற இந்த வீடுதான் ஒரு காலத்துல தெய்வீகமாகவும் நடனம், சிரிப்பு, சந்தோஷம்னு பூத்து குலுங்கின ஒரு பூஞ்சோலையா இருந்துச்சு. அந்த பூஞ்சோலை அப்படி பூத்து குலுங்க காரணம் இந்த 2 மலர்கள் தான். இந்த பூஞ்சோலையில எப்படி சூறாவளி வீசுச்சு. இவன் தான் மாறி பணத்துக்காக எதையும் செய்ய துணிஞ்சவன். கொலை, கொள்ளை, கடத்தல் இதெல்லாம் இவனுக்கு கைவந்த கலை. இவன் கூட ஒரு கூட்டமே இருக்கு. இவன் தான் நண்டு, மாரியோட நம்பிக்கைக்கு பாத்திரமானவன். இவன் பேரு வேலு, மாரி செய்யற கொலை கொள்ளைக்கெல்லாம் பொறுப்பெடுத்துட்டு ஜெயிலுக்கு போற தியாகி. இவன் பேரு கருப்பு, இவனோட கார் கேரேஜ்ல தான் இவங்க செய்யற எல்லா பிளானுக்கும் ஸ்கெட்ச் போடுறாங்க. மாரியோட கைவரிசையில அழிஞ்ச குடும்பங்கள்ல இந்த அழகான குடும்பமும் ஒண்ணு. இவ பேரு மல்லிகா. இவங்க 4 பேருக்கும் இவ மேல ஆசை. ஆனா இவளுக்கோ இவங்க கொள்ளடிக்கிற நகை, பணத்து மேலதான் ஆசை. இவங்க பேராசையால பாதிக்கப்பட்ட இந்த குடும்பத்தோட கதையை தான் நாம பார்க்க போறோம். மல்லிகா, ஐயோ எம்பிட்டு அழகா இருக்க. உண்மையிலேயே உன்னை பார்த்தா என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. நான் மட்டும் பணக்கார கோடீஸ்வர ஆம்பளையா இருந்தா சிவாஜி வாணிஸ்டிக்கு வசந்த மாலை கட்டின மாதிரி உனக்கு ஒரு பெரிய மாளிகையே கட்டிடுவேன். இப்படி பேசி பேசிதான் ஒண்ணும் இல்லாம கிடக்குறோம். வசந்த மாளிகை சிவாஜி கணேசன் வேண்டாம், ஒரு கோலமாவு யோகி பாபு கூட கிடைக்கல. கடுப்பு கிளப்பாம கிளம்புமா. எல்லாம் கிடைப்பாமா. உனக்கு சாமர்த்தியம் பத்தல, என்ன குறை சொல்லாத. வரவன் கண்டிப்பானவனா இருந்தா கொஞ்சம் அனுசரிச்சு போய் கிடைக்கிறதே லாபம்னு விட்டுடணும். குழஞ்சு குழஞ்சு போறவன்னா நாம கண்டிப்பா நடந்து முடிஞ்ச வரைக்கும் கறந்துடணும். இதுதான் நம்ம தொழில் தர்மம். இதை நான் உங்ககிட்ட சொன்னா நீ கோட்டை விட்டா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? யாருன்னு பாரு. பாக்குறேன். எந்த ஒரு மகராசா வந்திருக்கானோ பாப்போம். மாறி, மல்லிகா, மல்லிகா, சீக்கிரம் வாமா. மல்லிகா, என்ன? மாறி வந்திருக்காமா? இங்க 1000 சோமாரி 1000 மொள்ள மாறி வந்திருக்கான். நீ எந்த மாரிய சொல்ற? நீயே வந்து பாரு. வா வா. இங்க பாரு, 3 மாசம் கழிச்சு வந்திருக்கான். அவனுக்கு நீனா உசுறு. ஒத்துக்காத, வெறப்பா இரு. பெருசா ஏதாவது கேளு, இல்லைன்னா ஒத்துக்காத. மீதியை நான் பாத்துக்கிறேன், புரியுதா? ஆண்டி, புள்ள போயிரு. ஆண்டி, போ. கதவு தர.
ஓ நீயா? நான் ஆண்டி எப்படி இருக்கிறீங்க? ம், இப்படி ஆடிக்கு ஒரு வாட்டி அமாவாசைக்கு ஒரு வாட்டி வந்தா எப்படி இருப்பாங்க? நான் பண்றது ஆண்டி, தொழில் அந்த மாதிரி இருக்குது. ஒரு மாதம் தலைமறைவா இருந்துக்கிறேன். எல்லா காரணமா தான். ம். மல்லிகா வீட்டுல இருக்குதா? இருக்கா. ஐயா என்ன சலிச்சுன்னு சொல்ற? ஆ, சந்தோஷமா இருந்தா சொல்லலாம். என்னது? ஏன் மல்லிகா சந்தோஷமா இல்லையா? வந்துட்டேன்னு சொல்லு, மாறி திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு. அதெல்லாம் முடியாது, நீ கிளம்பு. நான் ஆண்டி யாரை பார்த்து என்ன பேசுற? இங்க பாருப்பா, அவளுக்கு உடம்பு சரியில்லை, போயிட்டு நாளை மறுநாள் வாயேன். என்ன நினைச்சுன்னு இருக்கிற? நான் என்ன பிச்சைக்காரனா? நான் யார் தெரியுமா? இப்போ கோடீஸ்வரன். மரியாதை மரியாதை. மல்லிகா கலந்து பக்கம். மல்லிகா மல்லிகா கண்ணு தங்க ஆய் மல்லி. எப்படி இருக்கிற? ஓ மல்லிகைப்பூ, மல்லியாக்க மல்லிகைப்பூ. ஆயா வச்சு விட்டுமா கொஞ்சம் திரும்ப. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் மல்லியாது ஒரு மாசம் ஆச்சு உன்னை பார்த்து. இப்படி நாள் கழிச்சு வந்துக்கிறேன், பார்த்தோன்னு ஆசையை வந்து கட்டிப்பேன்னு பார்த்தா இப்படி டிமாண்ட் பண்றியா? உனக்கு என்ன குறை சொல்லு, நாளைக்கு காலையில் உன் காலில் கொண்டாந்து போடுற எல்லாத்தையும். போன வாரம் மினிஸ்டர் ஹைவே கான்ட்ராக்ட் பார்ட்டிக்கு போனப்போ அந்த ஐனாவரம் கமலா என்ன பார்த்து என்ன பேசினா தெரியுமா? கமலாவா? கமலா ஒரு சாக்கடை, நீ ஒரு பூக்கடை. அவகிட்ட போய் நீ எதுக்கு பேசுற? நானா போய் பேசினேன்? உடம்பு பூரா தங்கமும் வைரமும் போட்டுட்டு மினிக்கிட்டு வந்து நின்னா. ஒரு வைர மூக்கத்திக்காவது வழி இருக்கான்னு கேட்டா. அப்படியே நாக்க புடுங்கிட்டு செத்துடலாம் போல இருந்துச்சு. ஏய் மல்லியா, இது என்ன? இது ஒரு சப்பா மேட். இதுக்கு போய் டென்ஷன் ஆகுற என்ன மல்லியா நீ? மல்லியா நான் மல்லியா, இது ஒரு மேட்ரா? இதுக்கு போய் டென்ஷன் ஆகுறியா? என்னையா சொல்ற? பின்ன என்ன? உனக்கு என்ன வைர நெக்லஸ் தானே? நாளைக்கு உனக்கு வைர நெக்லஸ் நான் போடுறேன். என்ன நிஜமாதான் சொல்றியா? சத்தியமா தான் சொல்லி இருக்கிறேன். ஒரு மாசம் எதுக்கு அப்காண்டா இருந்தான்னு நினைக்கிற? ஒரு சம்பவம் ஒண்ணு முடிச்சிருக்கிறேன். நம்ம பங்கு லம்பா தேரும். எல்லாம் உனக்குதான். அப்படியா? எங்கயா? அத கண்ணுல காட்டாம எதுக்கே வெட்டியா பேசிட்டு இருக்க? எங்க வண்டியில வச்சிருக்கியா? அம்மாவை எடுத்துட்டு வர சொல்ற. அம்மா ஏய் இப்போ இல்ல, நாளைக்கு தான் பங்கா பிரிக்க போறான். அதான் நாளைக்குன்னு சொல்லி இருக்கிறேன். இப்ப இல்லையா? அப்புறம் எதுக்கு இப்ப வந்த? அவ்வளோ பெரிய நல்ல செய்தியை உனக்கு அட்வான்ஸா சொல்லிட்டு அப்படியே உங்க கூட கொஞ்சம் சந்தோஷமா இருந்துட்டு போலான்னு வந்தேன். நிறுத்து. முதல்ல வெளியே போ. நான் மல்லி இப்படி சொல்ற? இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வைர நெக்லஸோட வான்னு சொல்றேன். மல்லி ப்ளீஸ், மல்லி ப்ளீஸ். ஒரே ஒரு நாள் தானே மல்லி. அதே தானே நானும் சொல்றேன். ஒரு ரூபா குத்தா சொகுசு காரே குடுக்குறானுங்க தெரியுமா உனக்கு? நான் உன்கிட்ட ஒரு ரூபா கூட கேட்கலையே. ஒரே ஒரு வைர நெக்லஸ் தானே கேக்குறேன். கோச்சுக்காத. ஒரு நாள் எனக்காக இது கூட பண்ண முடியாதா? பண்ணலாம். சரி, வைர நெக்லஸோட வரேன். ஏமா நீ பாட்டுக்கு இப்படி கட் அண்ட் ரைட்டா நடந்துக்க சொல்லிட்ட. இப்ப கோவமா போறான். நாளைக்கு வருவானான்னு கூட தெரியல. கண்டிப்பா நாளைக்கு நகையோட வருவான் பாரு. அது எப்படி அடிச்சு சொல்ற? என் நாக்கு போய் சொல்லும், என் அனுபவம் போய் சொல்லாது. என்ன மச்சான், மல்லிகாவோட குஜாலாவா இருப்பான்னு பார்த்தேன். இங்கே வந்து நிக்கிற, சரக்கு போறியா? ஆச்சி வச்சுட்டு வாடா, முக்கியமா பேசணும் வா. பங்காளி ஒரு நிமிஷம். என்ன மச்சான்? ஒன்றும் இல்லடா, மல்லிகாவை பார்க்கலான்னு போனேன். அவன் என்னடானா நாளைக்கு வான்னு சொல்லிட்டா. நான் அப்போவே சொன்னேன் உங்ககிட்ட, கேட்டியா? சரி விடுறா, இதான் சந்தர்ப்பம் பார்த்து உடனே அட்வைஸ் பண்ணாத. வா போய் புதையல் எடுப்போம். நான் மாதிரி என்னடா அப்படியே ஓவரா ஷாக் கொடுக்குற? நம்ம புதைச்சா தானே போய் எடுக்க போறோம். வேலு கருப்பு இல்லாம எப்படி? 4 பேர் போய் தானே அதை வச்சோம். அதே மாதிரி 4 பேர் போய் எடுக்கிறது தானே முறை. ஏய் அதெல்லாம் நான் மறக்கலடா, எனக்கு இப்ப தேவை இருக்குது அவ்வளவுதான். இல்ல என்ன இருக்குது மச்சான்? வேலு இன்னைக்கு நாளைக்கு ரிலீஸ் ஆக தான் போறான். அவனை கூப்பிட தான் கருப்பு போயிருக்கான். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். நீ வேணா வெயிட் பண்ணு, என்னாலலாம் வெயிட் பண்ண முடியாது. மாதிரி நான் சொல்றது கேளு மாதிரி, அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போயிடும். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இங்க பாரு, எனக்கு மல்லிகா வேணும். அவ வயர் நெக்லஸ் மட்டும் தான் கேட்டுக்கிறா. சத்தியமா வேற எதுவும் எடுக்க மாட்டேன், கண்டிப்பா சொல்றேன். வேணாம் மச்சான், பெரிய பிரச்சனையாயிடும். அந்த மல்லிகா ஒரு எச்ச, அவளுக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை கெடுத்துக்கலாங்கிறியா? ஏய் தேவையில்லாத மல்லிகா பத்தி பேசாத. உங்க எல்லாருக்கும் மல்லிகா மேல ஒரு கண்ணுங்கிறது எனக்கு தெரியும். அவ உங்களுக்கு எல்லாம் ஒத்து வரலங்கிறதுக்காக தப்பா பேசாத. எனக்கு மல்லிகா வேணும். நீ எனக்கு ஃப்ரெண்டா இருந்தா வந்து ஹெல்ப் பண்ணு.
நான் வைர நெக்லஸ் மட்டும்தான் எடுப்பேன், வேற எதுவும் எடுக்க மாட்டேன். என் உசிரே போனாலும் வேற எதுவும் எடுக்க மாட்டேன், சொல்லிட்டேன். வா. எங்கே போய் முடிய போதோ. மாதிரி பயமா இருக்கு, வேணாம் மாதிரி, அவனுங்களும் வந்துட்டோம். ஏய் எடுறா. மாடி அங்கே பார். வா வேலு. என்ன தைரியம்டா, நாங்கெல்லாம நீங்க நகை எடுக்க வந்திருக்கீங்க? அவனா அப்படியே. ஏய் பொறுமையா இரு. கருப்பு, நான் சொல்றதை கேளு, என் மேல எந்த தப்பும் இல்லை. ஏய் கருப்பு, அவசரப்படாத, நான் உங்க நண்பன்டா. உங்களுக்காக உள்ள இருந்துட்டு நான் வெளியே வந்திருக்கேன், எனக்கே துரோகம் பண்ண பாக்குறீங்களா? ஏய் உங்களை ஏமாத்தணுங்கிறதுல என்னோட நோக்கம். மல்லிகை ஆசைப்பட்டு கேட்டாங்கிறதுக்காக வயர் நெக்லஸ் எடுக்க நான் வந்தேன். அதுவும் ஏன் பங்காத்தான், வேற எந்த நகையும் தொடர்றது இல்லை என் பிளானு. ஆமாண்டா, மாரிக்கு தான் மல்லிகா மலோட கிறுக்க பத்தி தெரியும்ல, அதுக்கு சாட்சிக்கு நானும் வந்தேன். சரி, உங்களை நான் நம்புறேன், ஆனா நாளைக்கு வேண்டாம், இன்னைக்கே எப்படிங்க? ஏய் வயர் நெக்லஸ் எங்கடா? யாராவது எடுத்துருந்தா தயவு செஞ்சு கொடுத்துருங்க, வேற எதுவுமே எனக்கு வேண்டாம். ஏய் என்ன உளறிட்டு இருக்க? நம்ம மொத்தமா அடிச்ச நகையே இவ்வளவுதான், இதுக்கு மேல எங்க இருந்து வரும்? ஆமா மாதிரி, நாங்க எப்படி போச்சோமோ மொத்தமா அப்படியே தான் இருக்குது மாதிரி, யாரும் எடுக்குது வாய்ப்பே இல்லை மாதிரி. அப்ப அந்த போட்டோல இருந்த வயர் நெக்லஸ்? ஐயோ மாறி, நம்ம அந்த பொண்ணை எவ்வளவுதான் டார்ச்சர் பண்ணாலும் அந்த பொண்ணு தான் லாக்கருக்கு கொடுக்கவே இல்லையே. ஆமா மாதிரி, அவ சாவி தரலன்னு நான் கூட சுத்தில அடிச்சு கொன்னனே மாதிரி, நீ கூட என் மேல கோவப்பட்டிய. எவ்வளவுதான் யோசிச்சாலும் இதுக்கு மேல இதுல நகை கிடையாது. இதுல ஓம் பங்கு எதுவோ அதை நீ எடுத்துக்கோ. மல்லிகா கொண்ட காதல் மாரி மீதல்ல, அந்த பொருளின் மீது. மல்லிகாவின் ஆசை நிறைவேறுமா அல்லது மாரியின் ஆசை நிறைவேறுமா? இல்லை, மல்லிகா தாயின் திட்டம்தான் பலிக்குமா? மாரி எதிர்பார்த்து வந்த அந்த வைர நெக்லஸ் எங்கே போனது? இந்த உலகிலேயே மிகப்பெரிய கொடுமை ஆசைப்படுவது. புத்தரின் அர்த்தமுள்ள வார்த்தைகளும் அதுவே. ஆசையே அழிவுக்கு காரணம். ஆசையை அடக்குவதே மனித ஆன்மாவின் மேன்மைக்கு சிறந்த வழி. மல்லிகா ஆசைப்பட்ட பொருளை மாரி கொண்டு வந்து கொடுப்பானா அல்லது மாரி கொண்டு வந்த பொருளால் மல்லிகாவுக்கு திருப்தி கிடைக்குமா? பார்க்கலாம். எப்படி நெக்லஸ் எங்க? நெக்லஸா? 9 கல் வச்ச நெக்லஸ் இருக்குது. டெய்லி நீ ஒன்னு போட்டா கூட வாரத்துக்கு 2 மிஞ்சும். என்ன இப்ப உனக்கு சந்தோஷம் தானே? என்னாச்சு மல்லிகா? இந்த மாதிரி 1000 நகை என்கிட்ட இருக்கு, நான் கேட்டது கிடைச்சா எடுத்துட்டு வா, இல்லனா வராத. நான் மல்லிகா அப்படி டக்குன்னு தூக்கி எறிஞ்சு பேசுற? இவ்வளவு நகை இருக்குது, உனக்கு பத்தாதா? உண்மையிலேயே என் மேல ஆசை இருந்தா வைர நெக்லஸோட வா. நான் மல்லிகா, நீனா எனக்கு உசுறு மல்லிகா. எனக்கு வைர நெக்லஸ்னா உசுரு. அப்படி சொல்றியா? சரி விடு, அடுத்த அட்டம்ப்ட்ல ஒரு பெரிய வைர நெக்லஸ் செட்டே ஆச்சுன்னு வந்துடுறேன், சரியா? இப்ப இத குத்துரு. அவ்வளவு நகையே என் கண் முன்னாடி எடுத்துட்டு போறான். வீட்டுக்கு வந்த ஸ்ரீதேவி இப்படி துரத்தி அனுப்பிச்சிட்டியே. அவ்வளவு நகையும் ஒரு வைர நெக்லஸ் ஈடாகுமா? வைர நெக்லஸ போட்டு நின்னா மார்க்கெட்ல ஒரு ரேஞ்சே வேற. எனக்கு என்னமோ அவன் திரும்ப வரமாட்டான்னு தான் தோணுது. அவன் வரானோ இல்லையோ, வைர நெக்லஸ் உன்னை தேடி வரும். வணக்கம் மல்லிகா. நீ வேலு தானே? எங்க எதுக்கு வந்த? டக்குன்னு மேட்ருக்கு வரேன். நீ ஆசைப்பட்டியே வைர நெக்லஸ், அது என்னால கொடுக்க முடியும். வைர நெக்லஸ் பத்தி உனக்கு எப்படி தெரியும்? மாறி உன் வீட்டுக்கு வந்தது, நீங்க 2 பேரும் வைர நெக்லஸை பத்தி பேசினது எல்லாமே எனக்கு தெரியும். எனக்கு உன்னை பிடிக்கும், உனக்கு அந்த வைர நெக்லஸ் பிடிக்கும். ஓகேனா சொல்லு, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். மாறி சொன்ன வைர நெக்லஸ், அது இருக்கிற இரும்பு பெட்டி, அது திறக்கிற சாவி எல்லாமே எனக்கு தெரியும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும்.
மாருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அதை நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத. வைர நெக்லஸோட வர்றேன், ஓகே? எப்படியாவது கருப்பை ஏமாற்றி அந்த கார் சாவியை எடுத்தா போதும். அந்த வைர நெக்லஸ் எடுத்துடலாம். அதை மல்லிகாட்ட கொடுத்து ஒரு நாள் ஃபுல்லாக ஜாலியாக ஆட்டம் போடலாம். என்ன மச்சான் தனியா நிக்கிற? சரக்கு ஒரு ஃபுல் இருக்கும் போல. நண்டுக்கு மாதிரி கால் பண்ணி வர சொல்லவா? வேண்டாம் மச்சான், அவனுங்க வந்து சரக்கு அடிக்க ஆரம்பிச்சா எனக்கு லேட் ஆயிரும். இன்னைக்கு 2 பேரும் மட்டும் சேர்ந்து அடிக்கலாம்டா. ஏய் என்னடா மச்சான் புது பழக்கமா இருக்குது? நம்ம எப்பவும் ஒன்னா தானே சார் அடிப்போம். இப்போ அவனை விட்டு அச்சுன்னு வச்சுக்க, அவனுக்கு தெரிஞ்சதுன்னா வீணா பிரச்சனை ஆயிடும் மச்சான். இல்லை மச்சான், நான் கொஞ்சம் உன்கிட்ட தனியாக பேசணும், அதனால தான் சொல்கிறேன். அது சரி, ஏதோ தனியா பேசணும்னு சொன்னிய, என்ன மச்சான் மேட்ரு? அது வந்துடா ஒரு லவ் மேட்ரு. அடுத்த தடவை நம்ம செய்ய போகிற திருட்டில் என் பங்கை அதிகமாகலான்னு இருக்கேன். மாறி என்ன சொல்லுவான்னு தெரியல. ஓஹோ, அதான் மாறி வரவேணான்னு சொன்னியா? சரி அதை விடு, இது ஒரு பெரிய மேட்ரா? ஆமா, ஏதோ லவ் மேட்ருன்னு சொன்னிய, பொண்ணு யாரா? அது அப்புறம் சொல்கிறேன்டா. அதிகமாக கேட்க போகிற பங்கில் மாறி ஒத்துக்கலன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுவேடா மச்சான். ஏய் மாறி கண்டிப்பா ஒத்துப்பான்டா. மாறி ரொம்ப நல்லவன்டா. ஏய் நம்மளாம் இன்னைக்கு நேத்தா பழகுறோம், ஜெயில ஆரம்பிச்ச பழகம். நீ கவலைப்படாத மச்சான். மச்சான் சிகரெட் இருக்கு, தீப்பெட்டி இல்லையா மச்சான்? டேய் ரெண்டும் ஒன்னா தாண்டா வச்சேன், தீப்பெட்டி மட்டும் எங்க போச்சு? சரி உள்ள போய் எட்டுவா மச்சான். நாடா போ வா மச்சான், உன் கூட குடி வந்தாலே குழப்பி விட்டுற. மாரியால் முடியாது என்று தெரிந்து கொண்டு மல்லிகாவின் ஆசை எறிந்த வேலுவால் முடியும் என்று தன் காதலை கைமாற்றினாள் அந்த கைங்காரி. மல்லிகாவிற்காக உடன் பழகிய நண்பனுக்கே துரோகம் செய்ய துணிகிறான் வேலு. வேலுவின் ஆசை பொருளின் மீதல்ல, அவனை ஈர்த்த அந்த அழகின் மீது. ஒரு ஆணை வசியப்படுத்தி என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற சூழ்ச்சி தெரிந்தவள் மல்லிகா. உடன் பழகிய கூட்டாளியை நிலைகுலையச் செய்து விட்டான் வேலு. ஆசை யாரை விட்டது? போதை எதையும் செய்ய துணியும். பெண்ணின் ஈர்ப்பு வேலுவை எதையும் செய்ய வைக்க தூண்டிவிட்டது. இன்னும் சில நிமிடங்களில் வேலு மல்லிகாவின் ஆசையை நிறைவேற்றி அவள் மஞ்சத்தில் இடம் பிடிக்க திட்டம் போட்டு விட்டான். மல்லிகாவின் காதல் வேலுவின் உடம்பின் ஒவ்வொரு இரத்த துளியிலும் ஒவ்வொரு அணுவிலும் ஊறி போயிருக்கிறது. வேலுவின் திட்டம் பலிக்குமா? பார்க்கலாம். மச்சான் மச்சான் சாருக்கு 2 ரவுண்ட் தான் போட்டேன், அதுக்குள்ள இந்த தூக்குது. சூப்பர் சரகடா வேலு வேலு. கருப்பு கருப்பு கருப்பு
நெக்கலஸோட வர்றேன். ஏய் என்னையா சொல்ற வேலு நெக்லஸ் கிடைச்சிடுச்சா காரு பக்கத்துல தான் இருக்கு, நெக்லஸ் பக்கத்துல தான் இருக்கு. வர்றேன் யோ உனக்காக நாட்டுக்கோழி குழம்பும் மீன் வறுவலும் செஞ்சு வச்சிருக்கேன் வா வர்றேன் வர்றேன். ஏன் கட் பண்ணிட்ட? மல்லிகாவை பார்க்குறோம், மல்லிகாவை பார்க்குறோம், நெக்லஸ் போடுறோம், அவ கூட இன்னைக்கு ஃபுல்லா மாட்டா ஜாலி போடுறோம். மல்லிகாவின் ஆசையால் இடம் மாறி தடம் மாறி தன்னை உயிருக்கும் மேலாக காதலித்த மாரியால் செய்ய முடியாததை செய்ய துணிந்த வேலுவின் கதி என்ன என்பது மல்லிகாவிற்கு தெரிய வாய்ப்பில்லை. வேலு தான் நேசித்த பொருளோடு வேலு வருவான் என்று மல்லிகா காத்திருக்கிறாள். அடுத்த வினாடி என்ன நடக்கப் போகிறது என்பது இறைவன் ஒருவனுக்கு மட்டுமே தெரியும். ஆசையை அடக்குபவனுக்குத்தான் ஆத்மாவை சந்தோஷமாக வைத்திருக்கவும் முடியும். மல்லிகாவின் ஆசை எதுவரை நீளப்போகிறது என்பதை நாளை பார்க்கலாம். இது ஆத்மா.